அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அங்கீகரித்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மார்க்கத்தை, தீனை யாராவது தேர்வு செய்தால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். அவர் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பார். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய கொள்கை தெளிவான கொள்கை, உறுதியான கொள்கை. ஒரு மனிதன் நிம்மதியாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழ்வதற்கு தேவையான கொள்கையை இந்த இஸ்லாம் கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தில் உள்ள கொள்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ அப்படியே அவர்கள் எத்தி வைத்தார்கள். எத்தி வைத்து விட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெள்ளை வெளேர் என்ற தெள்ள தெளிவான ஒரு பாதையில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, நான் விட்டு செல்லக்கூடிய பாதை எப்படி தெளிவானது என்றால் அதில் இரவும் பகலை போன்றுதான் இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவு. சின்ன ஒரு அழுக்கு கிடந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு தெளிவான பாதையில் நான் விட்டு செல்கிறேன். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். அந்த தெளிவான பாதையிலிருந்து தடம் புரள்பவர், அழியக்கூடியவரை தவிர வேறு யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த கொள்கை குழப்பமான கொள்கையா தெளிவான கொள்கையா? தெளிவான கொள்கை. எந்த குழப்பமும் கிடையாது. இந்த தெளிவான கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குழப்பம் வர முடியாது. எந்த விதமான ஊசலாட்டமும் வர முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை, நம்முடைய கொள்கையில் நமக்கு தெளிவு கிடையாது. இதற்கு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? கொள்கை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது. நமக்கு பயான் என்று சொன்னால் எதில் இன்ட்ரெஸ்ட் என்று கேட்டால், உருக்கமாக பயான் பண்ண வேண்டும், இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அல்லது அமல்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும், அல்லது ஏதாவது சட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டும். நடைமுறை ரீதியான சட்டம் தொடர்பான உதுவுடைய சட்டம், தொழுகையினுடைய சட்டம், அல்லது வியாபாரத்தின் சட்டம், கணவன் மனைவியினுடைய சட்டம், இவற்றோடு தொடர்பான சட்டங்களை பற்றி பேசினால் நமக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் அகீதா பற்றி மேடைகளில் பேசப்படுவதில்லை. அகீதா வகுப்புகள் நடத்தப்பட்டாலும் பெரும்பாலும் அந்த வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வப்படுவதும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உரையில் அல்லது ஒரு புத்தகத்தில் படித்த நினைவு ஒரு கதை, அதிலே அர்த்தம் இருக்கிறது என்பதனால் அந்த கதையை இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு அறிஞர் மாணவர்களுக்கு அகீதா வகுப்பு நடத்துகிறார். நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்கள் வந்து சொல்கிறார்கள், ஷேக், அகீதா படித்தது போதும், ஃபிக்ஹ் படிப்போம், சப்ஜெக்டை மாற்றுவோம், நிறைய அகீதா படித்து விட்டோம் என்று முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருவர் ஷேக்கிடம் வருகிறார். மாணவர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது ஷேகை தேடி ஒருவர் வருகிறார். வந்தவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறார். ஷேக் அவரோடு போய் பேசிவிட்டு வந்ததும் மாணவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஷேக், அவர் பதட்டமாக ஏதோ சொன்னார் என்று கேட்கும்போது ஷேக் சொல்லுகிறார், வந்தவர் என்ன சொன்னார் என்றால், ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், ஒருவன் அவனுடைய தாயோடு ஜினா செய்து விட்டான், அக்ரமக்கமுல்லா. இந்த செய்தியை சொன்னவுடன் மாணவர்கள்லாம் ஃபுல் டென்ஷன். அவனை விடக்கூடாது, அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவனுக்கு ஹத்து நிறைவேற்ற வேண்டும், இப்படி மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள். கிளாஸ் முடிந்து விட்டது. மறுநாள் ஷேக் வருகிறார். வந்து மாணவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நேற்று அவர் செய்தியை தவறாக சொல்லிவிட்டார். என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒருவன்
அந்த வீட்டிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை திட்டி இருக்கிறார், அல்லாஹுடைய வல்லமைகளை குறை கண்டிருக்கிறார். அதுதான் அங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னபோது மாணவர்கள் ரொம்ப ரிலாக்ஸா அப்படியா என்று கேட்டார்களாம். ஷேக் சொன்னாராம், எடுங்கள் அகீதாவை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். அகீதா போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஷேக் சொல்லுகிறார், புத்தகத்தை எடுங்கள், அகீதாவை ஆரம்பத்திலிருந்து படிப்போம். ஏனென்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை ஒருவன் குறை காணுகிறான் என்ற போது அப்படியா என்று கேட்கிறான். தாயோடு விபச்சாரம் செய்தது என்றதும் உடைக்க வேண்டும், கொத்த வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நிற்கிறான். அகீதா புரியாததன் விளைவுதான் இது. உண்மையிலேயே அகீதாவை பொறுத்தவரையில் நாம் அகீதாவை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும்.